பயங்கரமா பண்றோம். புரியுதா? அதோட இப்ப நம்ம வந்து என்னன்னா வாங்க. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா வந்து வேலைப்பேர் ரோட்ல இருக்க புழுதிவாக்கம் அந்த ஏரியாவுல இருக்க கருப்பட்டிக்கு வந்திருக்கோம். காஃபி அங்க வந்து நம்ம இப்போ காஃபி வாங்கி ஆல்மோஸ்ட் பாதி குடிச்சாச்சு. பட் இருந்தாலும் என்ன பண்றது, சுத்தி பார்த்தாலும் நிறைய க்ரௌடா வந்துட்டே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்க ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபுட்டு, இட்லி, சாம்பார், தோசை எது வேணா இங்க கிடைக்கும். அப்புறம் அந்த பக்கம் பிரான்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வச்சிருக்காங்க. ஈவன் எங்க ஊர்லயே இருக்குது அரியலூர். நம்ம என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் எல்லா விதத்துலயும் ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்கப்பா. ஆமா, நிறைய ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க. ஆமா, அதே பத்தி கருப்பட்டிகள்லாம் ஐஸ்கிரீம் இருக்கு. நான் இங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இதுக்கு மேல கேள்விப்பட்டதே இல்லை. ஆக்சுவலா நாங்க எப்பயுமே இங்க வருவோம். பட் இன்னைக்குதான் இதை வந்து எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம். ஒரு ஞான உதயம் வந்துச்சு. அதனாலதான் அப்புறம் வந்து மக்களே என்னன்னா, நம்ம கருப்பட்டினாலே நீங்க என்ன நினைப்பீங்க, டீ, காஃபி, மில்க் அந்த மாதிரி நினைப்பீங்க. பட் இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா டீ, காஃபி பிளஸ் ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம் அண்ட் வந்து ஸ்வீட்ஸ், அப்புறம் வந்து சிறுதானிய உணவுங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் பாத்தீங்கன்னா கருப்பட்டியே இருக்கு. கருப்பட்டி பெஸ்ட் அப்படின்றது. இப்ப காஃபி குடிச்சோம், காஃபி பயங்கரமா இருக்குங்க. இந்த நான் வேற எங்கேயும் இந்த சென்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காஃபி எங்கேயுமே குடிச்சதே கிடையாது. அதாவது எல்லா கருப்பட்டிலையும் ஒரே மாதிரி தான், இங்க மட்டும் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா களினா நீங்க எங்க சாப்பிட்டுருக்கீங்களா இல்லைன்னு தெரியாது. களிலாம் கிடைக்கும் காலையில. களி, கேழ்வரகுல செஞ்சது, அரிசி, முறுக்கு, லட்டு எல்லாமே பண்ணிருக்காங்க.